நம்ம வீட்டு குழந்தைங்க ஹெல்த்தியான முறையில் வெயிட் போடுறதுக்கும் குறிப்பாக பெண்களுக்கு ஏற்படக்கூடிய எலும்பு தேய்மானம், மூட்டு வலி, இடுப்பு வலி மாதிரியான ப்ராப்ளம் சரியாகிறதுக்கும் இந்த ரெசிபியை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். பெரியவங்களாக இருந்தால் இந்த லட்டு தினமும் ஒன்று சாப்பிடுங்க. குழந்தைங்களுக்கு இதில் பாதி அளவு கொடுக்கலாம். நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். வெல்கம் டு AVD கிச்சன். லோ டு மீடியம் ஃப்ளேமில் அடிகனமான பாத்திரத்தில் 1 கப் அளவு கம்பு சேர்த்து பொறுமையாக வறுத்தெடுத்துக்கோங்க. கம்பில் ஃபைபர், குறிப்பாக அயன் அதிகமாகவே இருக்குது. கம்பில் தூசு துரும்பெல்லாம் நீக்கிட்டு வறுத்தெடுத்துக்கோங்க. லைட்டாக வெடிக்க ஆரம்பிக்கும், நிறம் மாறி இருக்கும். இப்போது இந்த கம்பை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அதுக்கப்புறமா 1 கப் அளவு பச்சைப்பயிறு எடுத்துக்கோங்க. இதையும் நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வாசனை வரும். இந்த அளவுக்கு நிறம் மாறணும். இப்போது கம்பு கூடவே இந்த பச்சை பயிரையும் சேர்த்துக்கலாம். நல்லா ஆறட்டும். 1 கப் அளவு நிலக்கடலையை லோ டு மீடியம் ஃப்ளேமில் பொறுமையாக வறுத்துக்கணும். தோலெல்லாம் நல்லா நீங்கி நல்லா வறுபட்டு வாசனை வரும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை தோல் நீக்கி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக 1 கப் அளவு கருப்பேல் எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு கருப்பேல் யூஸ் பண்ணுங்கள். இதில் அயன், ஃபைபர், நமக்கு தேவையான விட்டமின்ஸும் இருக்குது. இது லைட்டாக வறுத்தாலே போதும், நல்லா வெடிக்க ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட 1 கப் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. பொட்டுக்கடலை ஆல்ரெடி வறுபட்டது தான், அதனால் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது சேர்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். நம்ம அடிகனமான பாத்திரம் யூஸ் பண்ணுறோம், ஸோ சூடு இன்னுமே அதில் இருக்கும். இது கூடவே 5-6 ஏலக்காய், 1 துண்டு சுக்கு சேர்த்துக்கோங்க. நம்ம ப்ரோட்டீன் அதிகம் உள்ள பொருட்கள் யூஸ் பண்ணுறதுனால ஒருவேளை அஜீரண கோளாறு வர வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் சுக்கு சேர்க்குறேன். உங்களுக்கு சுக்கு பிடிக்கலனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போது எல்லா பொருட்களும் நல்லா ஆறிடுச்சு. இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஜாரில் சேர்த்து இதே மாதிரி குறவரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஃபைன் பவுடர் பிடிக்குன்னா ஃபைனாக கூட அரைச்சிக்கலாம். ஃபுல்லாகவே அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது அதே கடாயில் 2 கப் அளவு வெல்லம் எடுத்திருக்கேன். 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு வெல்லத்தை நல்லா கரைய விடுங்க. வெல்லம் கரைஞ்சால் மட்டும் போதும், பாகுபதம் தேவையில்லை, மறந்துடாதீங்க. இது ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பு தான். வெல்லத்தில் இருக்கிற தூசி துரும்ப நீக்கிறதுக்காக தான் இந்த ஸ்டெப். இப்போது ஃபில்ட்ரு பண்ண இந்த வெள்ளை தண்ணி கூட நம்ம அரைச்சி வச்ச பவுடரை சேர்க்க போகிறோம். லைட்டாக ஒரு கொதி வரணும். இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்ச பவுடரை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். மறந்துடாதீங்க, அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறமா பவுடரை சேருங்க, கரெக்டாக இருக்கும். நல்லாவே மிக்ஸ் பண்ணியாச்சு. ஓரளவுக்கு சூடு இருக்குது. கை பொறுக்கிற மாதிரி சூடு இருந்தால் மட்டும் போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை சூட்டோட பண்ணணும் அவசியம் கிடையாது. பட் அப்படி பண்ணிங்கன்னா லாங் டைம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். இதில் உங்களுக்கு விருப்பமான சைஸில் குட்டி குட்டியாக லட்டு பிடிச்சி வச்சுக்கோங்க. நான் ஒரு மீடியம் சைஸில் பால்ஸ் மேக் பண்ணியிருக்கேன். இந்த லட்டு 30 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தாராளமாக தினமும் ஒன்று சாப்பிட்லாம். சின்ன குழந்தைங்களாக இருந்தால் குட்டி குட்டி பால்ஸாக மேக் பண்ணி கொடுங்க. ஒருவேளை ரொம்ப ட்ரை ஆயிடுச்சுன்னா 1 or 2 டீஸ்பூன் தண்ணி விட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி ஹீட் பண்ணிங்க அப்படின்னா மெல்ட் ஆகும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் லட்டு பிடிச்சிக்கலாம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபியும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.